பூரண மதுவிலக்கு கோரி சென்னை சூளைமேட்டில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மதிமுக மற்றும் இடதுசாரி கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டனர். சூளைமேடு சிக்னலில் மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி, தமிழ்த் தேசிய பேரியக்கம் ஆகியவற்றைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். தமிழகத்தில் உடனடியாக பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இதைத் தொடர்ந்து அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். அதில் சிலர் கைது நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் போலீசாருக்கும் அவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற சூளைமேடு சிக்னல் நகரின் முக்கிய சந்திப்பு என்பதால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கொந்தளிக்கின்ற மன உணர்வை புரிந்து கொண்டு சிறிதும் தாமதிக்காமல் தமிழக அரசு உடனடியாக மதுக்கடைகளை இழுத்து மூடிட வேண்டும். லட்சக்கணக்கான தாய்மார்களுடைய கண்ணீருக்கு காரணமாக இருக்கின்ற தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கு மூல காரணமாக இருக்கின்ற இந்த மதுவை ஒழிப்பது மட்டும்தான் மக்களுடைய கடமை. இதை தமிழக அரசு புரிந்து கொள்ள வேண்டும்.